கேப்டன் பிரபாகரன் நாங்கள் வந்து பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணி ரெட் சாண்டல் பேசுவோம், செம்மரக்கட்டைன்னு வந்து டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் டிஸ்கஷன் முடிஞ்சு ஷூட் போகிற டைம் எல்லாமே. ஓகே. அப்போது ஆர்டிஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணோம். அதில் வந்து அப்போது நான் சொல்கிறது வந்து அப்போ என்னென்னா திடீர்னு வந்து புஷ்பானு வந்து ஒரு டைட்டிலோட ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. அது பார்க்கும்போது எனக்கு வந்து ஏதோ அதில் சம்திங் இந்த பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுது. நாங்கள் ஒரு சின்ன லெவலில் பண்ணுறது. அப்போது நான் சொல்கிறது புஷ்பா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் இருக்கலாமா, 8 வருஷம் இருக்கலாம் நினைக்கிறேன். அவ்வளோ நாள் கூட இருக்காது, ஒரு 6-7 வருஷம் இருக்கும் அந்த முன்னாடி. அப்போ வரும்போது என்னென்னா அவங்க வந்து ஒரு 200 கோடியில் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஒரு 10 கோடி தான் அதுக்காக பட்ஜெட் பண்ணோம். அப்போ அதோடு இது பண்ணும்போது நம்ம காம்படிட் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்க இதுதான் எடுக்கிறாங்களா என்ன அதுக்காக வெயிட் பண்ணோம். அது அதே விஷயமா இருந்துச்சு. அப்படியே கேப்டன் பிரபாகர்லேருந்து கொஞ்சம் சீன் எடுத்துருந்தாங்க, அதனோட தொடர்ச்சியாக கொஞ்சம் இருந்தது. அப்போ நம்ம எடுத்தால் உடனே எடுத்தால் அதோட கம்பேர் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஒரு கேப்டன் பிரபாகர் மாதிரி எடுத்தால் ஓகே, விஜயகாந்த் சார் மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹீரோ இருந்து எடுத்தால் அதை காம்படிட் பண்ணலாம். நான் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்கிற ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ அது வந்து அதனால் அதை ட்ராப் பண்ணேன்.